இந்த வீடியோவில் நம்ம 7th ஸ்டாண்டர்ட் டேர்ம் 1ல் இருக்கிற முழுக்களின் பெருக்கல் பற்றி பார்க்க போகிறோம். பெருக்கல் பார்க்குறதுக்கு முன்னாடி நமக்கு ஏற்கனவே தெரிஞ்சதான் மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ன்னு வரும். மைனஸ் இன்ட்டு ப்ளஸ்னால் மைனஸ், இதே இது ப்ளஸ் இன்ட்டு மைனஸ்னாலும் நமக்கு மைனஸில் தான் ஆன்சர் வரணும். ஜீரோவால் எதை பெருக்கினாலும் ஜீரோ தான். ஒன்றால் எந்த நம்பரை பெருக்கினாலும் நமக்கு இந்த நம்பர் தான் வரும். அதாவது ஒன்றால் 10 பெருக்கினாலும் நமக்கு 10 தான். ஒன்றால் 111 பெருக்கினாலும் 111 தான். அப்போ நமக்கு ஒன்றுங்கிறது வந்து பெருக்கல் சமணி. இப்போ எடுத்துக்காட்டு பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து -35 பெருக்கல் -11. மைனஸ் மைனஸு நமக்கு ப்ளஸில் வரும் மதிப்பு. 35யும் 11யும் பெருக்கணும். 5 3, அடுத்து 5 3, 5 8 3. ஆன்சர் வந்து 385. அடுத்து ரெண்டாவது பாருங்கள். 96 இன்ட்டு -20. ஒரு இதில் மைனஸ் இருக்குது. அப்போ ஆன்சர் வந்து மைனஸில் வரும். 96யும் 2யும் பெருக்கும். 6 2 12 மிச்சம் 1, 9 2 18 1 19, 192. அடுத்து இந்த 0 சேர்க்கணும். அப்போ நமக்கு 1920ன்னு வரும். அடுத்து மூணாவது பாருங்கள். -5 இன்ட்டு 12. ஒரு இதில் மைனஸ் இருக்குது. அப்போ ஆன்சர் வந்து மைனஸில் வரும். 12 5 60, -60. அடுத்து நாலாவது பாருங்கள். 15 இன்ட்டு 5. ரெண்டுமே ப்ளஸ்ஸுங்கிறனால ஆன்சர் வந்து ப்ளஸில் வரும். 15 5 75. அடுத்து 999 இன்ட்டு 0. ஜீரோவால் எதை பெருக்கினாலும் 0 தான் ஆன்சர். அடுத்த சம் பாருங்கள். ஒரு பழ வியாபாரி கிலோவுக்கு ரூபாய் 15 லாபம் வீதம் 5 கிலோ மாம்பழங்களை விற்றார். பிறகு கிலோவுக்கு ரூபாய் 30 நட்டம் வீதம் 3 கிலோ ஆப்பிள்களை விற்றார் எனில் அவருடைய நிகர லாபம் அல்லது நட்டம் எவ்வளவுன்னு கேட்டிருக்காங்க. அதாவது ஃபஸ்ட்டு வந்து கிலோவுக்கு 15 லாபம் சொல்லியிருக்காங்க. ஒரு கிலோவுக்கு 15 ரூபா லாபம். எத்தனை கிலோ மாம்பழங்களை விற்றாருன்னு பார்த்தா 5 கிலோ. அப்போ 15 இன்ட்டு 5 நமக்கு 75 ரூபா லாபம். ஏன்னா கிலோவுக்கு 15 ரூபா லாபம்னு சொல்லிட்டாங்க. 5 கிலோ மாம்பழத்தை விற்கிறாங்க. அப்போ 5ஐயும் 15ஐயும் பெருக்கினா நமக்கு 75ன்னு கிடைக்கும். இது வந்து லாபம். அடுத்து பாருங்கள். கிலோவுக்கு 30 நட்டம் வீதம் 3 கிலோ ஆப்பிள்களை விற்றார். இப்போ 3 கிலோ ஆப்பிளை கிலோவுக்கு 30 ரூபான்னு நட்டத்தில் விற்றுருக்காங்க. அப்போ 3ஐயும் 30ஐயும் பெருக்குனா நமக்கு 90 ரூபான்னு கிடைக்கும். இது வந்து நட்டம். அடுத்து பாருங்கள். அவங்களுக்கு லாபமாக நட்டமானு கேட்டிருக்காங்க. லாபம் வந்து 75 ரூபா தான். நட்டம் தான் அதிகம், 90 ரூபா. இப்போ 90 -75. இப்போ ரூபாய் 15 வந்து அவங்களுக்கு வந்து நட்டம். அடுத்த சம் பாருங்கள். ஓர் இணைய மையத்தில் மணிக்கு ரூபாய் 15 என இணையத்தை பயன்படுத்துவதற்கான கட்டணம் வசூலிக்கப்படுகிறது. நிலா தினமும் 2 மணி நேரம் வீதம் ஒரு வாரத்தில் 5 நாட்களுக்கு பயன்படுத்தினால் கட்டணம் எவ்வளவு செலுத்த வேண்டும்? அதாவது 1 மணி நேரத்துக்கு 15 ரூபா கட்டணம் சொல்லியிருக்காங்க. நிலா வந்து 2 மணி நேரம் வீதம் ஒரு வாரத்தில் 5 நாட்களுக்கு பயன்படுத்துகிறாங்க. இப்போ 5 நாளுக்கு 2 மணி நேரம். அப்போ மொத்தமாக 10 மணி நேரம் வந்து நிலா வந்து பயன்படுத்தியிருப்பாங்க. 1 மணி நேரத்துக்கு 15 ரூபானா 10 மணி நேரத்துக்கு 10 இன்ட்டு 15 150 ரூபா அவங்க வந்து கட்டணம் வந்து செலுத்தணும். அடுத்து பாருங்கள். முழுக்களின் பெருக்கற் பண்புகள். A இன்ட்டு B ஈக்குவல் டு B இன்ட்டு A. மதிப்பை மாற்றி போட்டாலுமே நமக்கு ஆன்சர் வந்து மாறாது. எடுத்துக்காட்டுக்கு 5 இன்ட்டு 3. ஏக்கு வந்து 5, பிக்கு வந்து 3. இப்போ பிக்கு என்னது 3 இன்ட்டு ஏக்கு என்னது 5. இப்போ பெருக்குனா 5 3 15 ஈக்குவல் டு இங்கேயும் 3 5 15 தான் வரும். இப்போ இது வந்து நம்ம பரிமாற்று பண்புன்னு சொல்லுவோம். அதே மாதிரி தான் சேர்ப்பு பண்பு பாருங்கள். A இன்ட்டு B ப்ராக்கெட்குள்ளே இன்ட்டு C ஈக்குவல் டு A இன்ட்டு ப்ராக்கெட்குள்ளே B இன்ட்டு C. இப்படி பெருக்கினாலுமே நமக்கு
இதோட மதிப்பும் சமமாக தான் வரும். அடுத்து ஏற்கனவே பார்த்துருக்கோம், பெருக்கல் சமணி வந்து 1. அடுத்து 4வது பாருங்கள், a into b plus c equal to a into b plus a into c. இதோட மதிப்பும் ரெண்டு சைடும் சமமாக தான் வரும். இதை வந்து நம்ம வந்து கூட்டலின் மேல் பெருக்கலின் பங்கீட்டு பண்புன்னு சொல்கிறோம். இப்போது இதை கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க. இப்போ பாருங்கள், எடுத்துக்காட்டு 1.20 -7 இன்ட்டு +8. இது வந்து என்ன பண்புன்னு கேட்டிருக்காங்க. இப்போ வந்து பெருக்க மட்டும்தான் சொல்லியிருக்காங்க. இப்போ இதை பெருக்கணும்னா நமக்கு -56ன்னு கிடைக்கும். இப்போ இதை வந்து அடைவு பண்புன்னு சொல்லுவோம். அடுத்த சம் பாருங்கள், -42 இன்ட்டு -7, -7 இன்ட்டு -42 ஆகியவை சமமானவையா? அவ்வாறு இருப்பின் அப்பண்பின் பெயரை கூறுகன்னு கேட்டிருக்காங்க. இப்போ மைனஸும் ப்ளஸ்ஸு 42ஐயும் 7ஐயும் பெருக்கணும். 7 2 14, மிச்சம் 1, 4 28, 1 29, 294ன்னு வரும். அடுத்து இந்த சைடும் 42 7ஐயும் பெருக்கும்போது நமக்கு 294 தான் வரும். இப்போ இது வந்து எப்படி இருக்குது? a இன்ட்டு b ஈக்குவல் டு b இன்ட்டு ஏன்னு இருக்குது. அப்போ இது என்ன பண்பு? பரிமாற்று பண்பு. அடுத்த சம் பாருங்கள், ப்ராக்கெட்குள்ளே -2 இன்ட்டு 3 இன்ட்டு -4 ஈக்குவல் டு -2 இன்ட்டு ப்ராக்கெட்குள்ளே 3 இன்ட்டு -4. இது வந்து சமம் நிறுவ சொல்லியிருக்காங்க. இப்போ -2ஐயும் 3ஐயும் பெருக்குனா நமக்கு -6ன்னு வரும். ஏன்னா ஃபஸ்ட்டு ப்ராக்கெட்குள்ளே தான் செய்யணும். இன்ட்டு இந்த -4, மைனஸும் ப்ளஸ் ஆயிரும். 6 24. இந்த சைடு பாருங்கள், ஃபஸ்ட்டு ப்ராக்கெட்குள்ளே செஞ்சோம்னா 3 12, ஒரு இடத்துல மைனஸ் இருக்கனால -12 இன்ட்டு இந்த -2. இப்போ வந்து மைனஸும் ப்ளஸ் ஆயிரும். 2ஐயும் 12 பெருக்குனா 24ன்னு கிடைக்கும். இது வந்து a இன்ட்டு b இன்ட்டு c ஈக்குவல் டு a இன்ட்டு ப்ராக்கெட்குள்ளே b இன்ட்டு c. இப்போ இது வந்து என்ன பண்பு? நமக்கு சேர்ப்பு பண்பு. அடுத்த சம் பாருங்கள், -81 இன்ட்டு ப்ராக்கெட்குள்ளே 5 இன்ட்டு -2. அடுத்து -81 இன்ட்டு 5, இது வந்து ப்ராக்கெட்குள்ளே இருக்குது. அடுத்து இன்ட்டு -2 ஆகியவை சமமானவையா? அவ்வாறு இருப்பின் அப்பண்பின் பெயரை கூறுகன்னு கேட்டிருக்காங்க. இது வந்து என்ன இருக்குது? a இன்ட்டு ப்ராக்கெட்குள்ளே b இன்ட்டு c. அடுத்து இது வந்து a இன்ட்டு b ப்ராக்கெட்குள்ளே இன்ட்டு c. இது வந்து நமக்கு சேர்ப்பு பண்பில் இருக்குது. இப்போ இது வந்து சமமாக தான் வரும். பெருக்கிடலாமா? ஃபஸ்ட்டு ப்ராக்கெட்குள்ளே தான் பெருக்கணும். i 2 10 மைனஸ் சிம்பிள் மைனஸ் இன்ட்டு இந்த -81. இப்போ பாருங்கள், மைனஸும் ப்ளஸ் ஆயிரும். 81 இன்ட்டு 10னா நமக்கு 810ன்னு வரும். அடுத்து இது a இன்ட்டு b, 81 இன்ட்டு 5, மைனஸ் இருக்குது, மைனஸ் போட்டுருவோம். 81ஐயும் 5ஐயும் பெருக்கணும். ஒரு 5 5 40, 405 இன்ட்டு -2. அடுத்து மைனஸு ப்ளஸ்ஸு, i 2 10, 4 2 8. இப்போது ரெண்டு சைடும் சமமாக வந்துருச்சு. அடுத்து பாருங்கள், மூணு இன்ட்டு ப்ராக்கெட்குள்ளே -4 + 6. அடுத்து 3 இன்ட்டு -4 + 3 இன்ட்டு 6. ஆகியவை சமமானவையா எனில் பண்பின் பெயரை கூறுகன்னு கொடுத்துருக்காங்க. இது வந்து a இன்ட்டு
பி ப்ளஸ் சி. அடுத்து என்ன இருக்குது? ஏ இன்ட்டு பி ப்ளஸ் ஏ இன்ட்டு சின்னு இருக்குது. இப்போது இது வந்து சமமாக தான் வரும். ஏன்னா இது வந்து ஏ இன்ட்டு ப்ராக்கெட்டுக்குள்ளே பி ப்ளஸ் சின்னு இருக்குது. இதை எப்படி பெருக்குவோம்? ஏ இன்ட்டு பி ப்ளஸ் சிம்பிள் போட்டு அடுத்து ஏ இன்ட்டு சின்னு எழுதுவோம். இந்த ஃபார்முலா ஏற்கனவே பார்த்துருக்கோம். இது வந்து கூட்டலின் மீது பங்கீட்டு பண்பை நிறைவு செய்யுன்னு பார்த்துருக்கோம். இப்போ பெருக்கிறோமா? ஃபஸ்ட்டு ப்ராக்கெட்டுக்குள்ளே தான் முடிக்கணும். -4 + 6. இப்போது ஒன்றில் வந்து மைனஸு, இது வந்து ப்ளஸ். அப்போ கழிச்சிட்டு பெரிய நம்பருக்கு என்ன சிம்பிள் இருக்கோ அதை போடுவோம். கழிச்சோம்னா நமக்கு 2ன்னு வரும். × 3. இப்போ 3 2 6. இங்கே பாருங்கள், முன்னாங்க 12 -12. ஏன்னா ஒரு இதில் வந்து மைனஸ் சிம்பிள் இருக்குது. -12 ப்ளஸ் 3 18. இப்போது இங்கே ப்ளஸ்ஸு இங்கே மைனஸ் இருக்குது. அப்போது கழிச்சிட்டு பெரிய நம்பருக்கு என்ன சிம்பிளோ அதை போடுவோம். பெரிய நம்பருக்கு ப்ளஸ் சிம்பிள் இருக்குது. இப்போது 18லேருந்து 12 போச்சுன்னா 6 + 6ன்னு வரும். இப்போது இது வந்து 2 மதிப்பும் சமம். இது வந்து கூட்டலின் மீது பங்கீட்டு பண்பை நிறைவு செய்யுது. பண்பெல்லாம் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. ஏ இன்ட்டு பி ஈக்குவல் பி இன்ட்டு ஏ வந்து பரிமாற்று பண்பு. ப்ராக்கெட்டுக்குள்ளே ஏ இன்ட்டு பி இன்ட்டு சி ஈக்குவல் ஏ இன்ட்டு ப்ராக்கெட்டுக்குள்ளே பி இன்ட்டு சி. இது வந்து நமக்கு சேர்ப்பு பண்பு. பெருக்கல் சமணி வந்து நமக்கு 1ன்னு தெரியும். அடுத்து பாருங்கள், ஏ இன்ட்டு ப்ராக்கெட்டுக்குள்ளே பி ப்ளஸ் சியை வந்து நம்ம ஏ இன்ட்டு பி ப்ளஸ் ஏ இன்ட்டு சின்னும் எழுதலாம். இப்படி எழுதினாலுமே 2 சைடும் மதிப்பு வந்து சமமாக தான் வரும். இதை வந்து கூட்டலின் மேல் பெருக்கலின் பங்கீட்டு பண்புன்னு சொல்கிறோம். இப்போ பண்பை வந்து ஒரு தடவைக்கு 2 3 தடவை நல்லா பார்த்துக்கோங்க.